மக்களே வணக்கம். வெல்கம் டு செல்லு வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்டடி குரூப் எபிசோட் 9 பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னா, அதாவது ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியில் வரும்போது அப்போ அங்கே ஸ்கூலுக்குள்ளே ஒரே பயங்கரமாக கலவரம் ஆகிருக்கும். அதாவது அங்கே இருக்க எல்லாருமே அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த வில்லன் இருக்கால அவன் வந்து யார் ஃபைட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ரேங்க்கில் ஃபஸ்ட் மார்க் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அதனால அங்கே இருக்க எல்லாருமே ஃபைட்டில் இறங்கியிருப்பாங்க. நம்ம ஸ்டடி குரூப் பசங்களை தவிர மற்றவங்க எல்லாருமே செயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதாவது இந்த கண்ணாடி போட்டிருக்காங்க அந்த பையன்லாம் செயின் மேலே பால் பாக்கெட்டெல்லாம் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடறான். ஸோ இதை பார்த்து செய்யணும் பயங்கரமாக ஃபீல் ஆகுறான். அது ஹீரோ தான் வந்து விடுறா பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆனால் அவனுக்கு வந்து இல்லைடா நீ வர்றதுக்கு முன்னாடி அவன் தானே என் கூட சேர்ந்து படிச்சுட்டு இருந்தான், ஆனால் இப்போ அவனே மார்க்குக்காக இப்படி பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி செய்யுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஹீரோ விடு, அது ஏதோ அவனுக்கு மார்க்காக இப்படி பண்ணுறான், நீ எதுவும் ஃபீல் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக செய்யனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் எடுத்து பார்த்தா அவங்க அப்பா தான் ஆக்சுவலி ஃபோன் பண்ணியிருப்பாங்க, ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த நியூஸ் அவன் கேட்டோன்னே ஹீரோ கிட்டே எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து குடுக்குடுன்னு ஓட ஆரம்பிச்சிடறான். ஸோ ஒரு பக்கம் இவங்களாம் ஸ்டடி குரூப்புக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா அந்த இடத்துல வில்லன் பையன் அவன் உட்காந்துட்டு, அம்மா எதுக்கு நீங்களாம் இங்கே வரீங்க, அதுவும் அவங்க குரூப்பே தூக்கிட்டாங்களே, ஸ்டடி குரூப்பே இனிமேல் கிடையாது, எல்லோரும் மரியாதை இங்கேருந்து போங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஸோ இதை பார்த்து ஹீரோக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. ஆனால் மேம் சொல்லிட்டாங்களே எந்த சண்டைக்குமே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா சரி அவனும் வேறு வழி இல்லாமல் அமைதியாக இருக்கான். அதாவது பொதுவாக ஸ்டடீஸ்னு இல்லாமல் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறும்போது அது அடியோடு சறுக்கும்போது ரொம்ப வலிக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இப்போ அங்கே நடக்குது. ஸோ வில்லன் வந்து மின்கிட்ட சொல்லி இருக்கிற எல்லா பொருளையும் அடித்தும் உடைய சொல்லிடுறான். ஸோ அவனுங்களுமே எல்லாமே பாரபட்சம் பார்க்காம அங்கே இருக்க நோட்ஸு புக்ஸு பென்ஸு எல்லாமே அடித்து தரமாட்டம் ஆக்கிறானுங்க. ஸ்டடி குரூப் ஒரு வழியை களையவே செஞ்சிருது. ஸோ இதை நினச்சி 3 பேருமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் வேறு ஆப்ஷனே கிடையாது. ஒரு பக்கம் செய்யணும் வந்துட்டு அவங்க அப்பாவை பார்க்கலான்னு சொல்லி போயிருப்பான்ல, அங்கே போய் பார்த்தா அவங்க அப்பா ஒரு பசங்க கூட அவங்களோட மேலே செய்கிற கோவர்க்கர்ஸ்க்கு கூட பயங்கரமாக சண்டை போட்டுட்ருப்பார். ஆக்சுவலாக அவர் எதுக்கு சண்டை போடுறாருன்னா, என் பையன் ஒன்றும் தப்பு பண்ணியிருக்க மாட்டான், அவன் ரொம்ப நல்லவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமாக சண்டை போட்டுட்ருப்பார். ஸோ இதை பார்த்த உடனே தான் செய்யனுக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக ஹாப்பி ஆகும். அதாவது அப்பா நமக்காகவும் பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கே, அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அப்படி அவங்க நினச்சிட்டு சரி காஃபி ஷாப்பில் உட்காந்து பேசும்போது செய்யன்னு சொல்கிறான், நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்கப்பா, நான் இனிமேல் நான் போக மாட்டேன், அவங்க கூட சேர்ந்து நான் வேலைக்கு வரேன், இதுதானே நீங்கள் எங்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கீங்க, கவலைப்படாதீங்க, இனிமேல் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுப்பான். ஸோ இதை கேட்டு அவங்க அப்பா பயங்கரமாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. என்னதான் பேரண்ட்ஸ் வந்து வேலைக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபோர்ஸ் பண்ணாலும் ஆனால் அவங்க குழந்தைங்க சந்தோஷமாக இருக்கணும் தான் எல்லா பேரண்ட்ஸும் நினைப்பாங்க. ஸோ இந்த பக்கம் ஹீரோவும் இதெல்லாம் கேட்டிருப்பான். ஒரு பக்கம் சோயிக்கும் ஜேயுக்கால அவங்களே வந்துட்டு இருக்கும்போது இந்த பிள்ளைங்க தானே ஃபைட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ இதை பார்த்து அமைதியாக இருக்க நம்மளோட சோயுவே வந்து உங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறீங்களா இல்லையா, உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை பார்த்து ஜேயுக்கு பயங்கரமாக காமெடியாக இருந்திருக்கும், நம்ம ஃப்ரெண்டு நமக்காக இவ்வளோ காமெடியாக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சோயோட அப்பா வந்து அவளை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஜேயுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், நமக்கு இந்த மாதிரி பேரண்ட்ஸ் இருந்தால் நம்மளும் இந்த மாதிரி கூட்டு போயிருப்பாங்க அப்படின்னு. ஒரு பக்கம் லீஜூன் வந்துட்டு மெசேஜ் போட்டிருப்பான், அதாவது ஸ்டடி குரூப்பில் மெசேஜ் போட்டிருப்பான். ஆனால் ஒருத்தருமே ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. என்னடா இது, அதாவது நீங்கள் குரூப்பை கழிச்சிட்டிங்க ஓகே, மெசேஜ் கூட ரிப்ளை பண்ண மாட்டீங்களாங்க மாதிரி இவன் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். ஹீரோவும் அந்த பக்கம் இந்த மெசேஜ் எல்லாம் பார்த்துருப்பான். இவனும் சரி மெசேஜ் ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே டைப் பண்ணி ஒரு செகண்டில் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அழிச்சிருப்பான் எல்லாத்தையுமே. இப்போ அதே டைமில் செய்யணும் இருக்கால அவன் இந்த குரூப்லேருந்து லெஃப்ட் ஆகிருப்பான். ஸோ இதுக்கு ஹீரோ பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ணியிருப்பான். அதாவது ஹீரோ அந்த ஸ்கூலுக்கு போன முதல் ஃப்ரெண்டு கிடச்சதே செய்யணும் தான் கிடச்சிருப்பான். ஆக்சுவலி அவன் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டும், அதனால் அவன் வந்து எதுக்கு இவன் இப்போ லெஃப்ட் ஆனால் அதுவும் வேறு பக்கம் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால இதெல்லாம் நினச்சி ஹீரோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க. கரெக்டாக அப்போ அவங்க அம்மா வராங்க, வந்து சாப்பிடலாம் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த மாதிரி நடக்குதுமா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை விட்டுட்டு போகிறாங்கம்மா அப்படின்னு சொல்லி அவனும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க. அவங்க அம்மா தான் சொல்கிறாங்க, ஆக்சுவலி எதுக்கு தெரியுமா, நான் இந்த ஸ்கூலை விட்டு இன்னும் நான் உன்னை வேறு ஸ்கூலுக்கு மாற்றாமல் இருக்கேன், நீ இந்த ஸ்கூலில் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது, இதெல்லாம் பார்த்துட்டு தான் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி தான் நான் இந்த ஸ்கூல்லே உன்னை கண்டினியூஸாக படிக்க விட்டேன், நீ கவலைப்படாத, கண்டிப்பாக அவங்களாம் திருப்பி வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் காட்டுறாங்க, மேம் வந்து பிரின்ஸிபல் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பிரின்ஸிபல் சார் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் வில்லன் மேலே ஒரு பெட்டிஷன் போடலான்ட்டு இருந்தீங்களா, முதல்ல அதை கேன்சல் பண்ணிக்கோங்க, ஏன்னா அவன் என்ன வேணால் பண்ணுவான், நீங்கள் சேஃபாக இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ மேமும் பெட்டிஷன் போடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு டீல் பண்ணலாமான்னு சொல்லி அதை போய் டெலிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கட் பண்ணால் ஹீரோவை கட்டுறாங்க, அவன் வந்து அந்த ஸ்டடி குரூப் கிளாஸ் இருக்குல்ல அங்கே போய் அங்கே உடஞ்சிருக்க திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்ருப்பான். கரெக்டாக அந்த இடத்துக்கு மேம் வந்து நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 பேருமே சேர்ந்து அந்த கிளாஸ் ரூம் ஃபுல்லாகவே ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு பக்கம் நம்ம செகண்ட் வந்து ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போல அங்கே போய் ஒர்க் பண்ணலான்னு போயிருப்பான். அவங்க அப்பாவும் சரிடான்னு சேர்த்து வேலைக்கு சேர்த்துருப்பார். அங்கே ஹீரோ போய் நானும் வேலைக்கு சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். சரின்னு சொல்லி 2 பேருமே சேர்ந்து அங்கே இருக்க ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அதாவது அங்கே இருக்க கல்லெல்லாம் தூக்குறது அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ வந்து பயங்கரமாக வெயிட்டில் தூங்குவான், ஆனால் செய்யணும்னால முடியாது, கொஞ்சமாக தான் தூக்கிட்டு போவான்.
ஒரு கட்டத்தில் நம்ம செய்யறனால பயங்கரமான வெயிட்லாம் தூக்க முடியும்னு சொல்லி அவன் மேலேருந்து இருக்கிற கல்லெல்லாமே அந்த மூட்டையெல்லாம் தள்ளி விட்டுருவான். ஸோ அதை ஹீரோ அழகாக பயங்கரமாக கீழேருந்து கேட்ச் பிடிச்சிருவானா. ஸோ இங்கே இருக்க சுற்றி இருக்கிறவங்கலாம் பயங்கரம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிளாப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மேலேருந்து செயின் வந்துட்டு டே என்னடா வேணும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கப்பானா. அதுக்கு ஹீரோ வந்துட்டு நீ என் கூட சேர்ந்து படிக்க வந்தால் போதுண்டா, ஸ்டடி பண்ண வந்தால் போதுண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ இப்படி இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் செய்யன் வந்துட்டு ஹீரோ கிட்ட பேசுகிறான்னு, இப்போ என்னடா உனக்கு பிரச்சனை, நான் ஒர்க் பண்ணுறது உனக்கு பிடிக்கலையா, இங்கே வந்து ஏன்னா என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்பானா. ஸோ இதெல்லாம் கேட்ட ஹீரோ வந்துட்டு டே நீ என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அடிக்கலான்னு வர மாதிரி வருவான். அப்படின்னு ஆக்சுவலி செய்யும் தான் நினைப்பான். ஆனால் அவன் வந்து தோல் தட்டி கொடுத்துட்டு இங்கே பார் உனக்கு எவ்வளோ நாள் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறோம் அவ்வளோ நாள் நீ வேலை பாரு, ஆனால் திருப்பி நீ படிக்க வரணும் அதுதான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். ஸோ இதை பார்த்து செய்யணும் பயங்கரமாக ஹாப்பியாக இருப்பான். ஸோ ஹீரோ கிட்ட போய் சரிடா நான் படிக்க வரேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ இப்படி இவங்க 2 பேர் போய் திருப்பி படிக்கலாம்னு நினைக்கும் போது அவங்க அப்பா குறுக்க வந்திருப்பார். இவன் ஒரு மாதிரி அப்பா நான் இந்த மாதிரி படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பயந்துட்டே சொல்லுவானா. ஆனால் அவங்க அப்பா நீ போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ தான் அவங்க அப்பாவுக்கு இவ்வளோ நாள் நம்ம பண்ணதெல்லாம் தப்பு, நம்ம பையனுக்கு என்ன வேணும் நம்ம கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுமே ஓரளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது குழந்தைங்களோட விருப்பங்களை கேட்டு படிக்க வைக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப கம்மியாயிருச்சு. எனக்கு நான் படிக்க முடியலடா இப்போ நீ அதை படித்து முன்னேறடா அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸ் தான் நிறைய இருக்காங்க. மோர் தென் பேரண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வேலைக்கு அனுப்பி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. ஆக்சுவலி என்ன கேட்டால் குழந்தைக்கு என்ன பிடிக்குதோ அதை கேட்டு விருப்பத்தை கேட்டு படிக்க வைக்கிறது தான் நான் பெஸ்ட்டுன்னு நினைப்பேன். ஸோ இப்படி அவங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு 2 பேருமே பயங்கரமாக ஹாப்பியாக வெளியில் வராங்க. ஸோ அப்படியே சோயி வீட்டுக்கு அவங்க அப்பாட்ட போய் பேசலாம்னு சொல்லி போகும்போது சோயி ஒரு மாதிரி பயந்துட்டு இருப்பா. ஆனால் இவங்க 2 பேரும் நாங்கள் வணக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஹீரோலாம் பயங்கரமாக இங்கே பாருங்கள் செய்யும் தான் ஸ்கூலோட செகண்ட் மார்க்ஸே அப்படிங்கிற மாதிரி அவன் பயங்கரமாக பில்டப் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இதெல்லாம் ஓகே தான், ஆனால் நாங்கள் சோயை வேறு ஸ்கூலில் சேர்த்துலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா அப்பா சொல்ல இவங்க 2 பேரும் முட்டி போட்டே கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. ப்ளீஸ் சோய் வந்து எங்களோட நல்ல ஃப்ரெண்டு, நீங்கள் எங்களை பிரிச்சிடாதீங்க, அவன் நல்லா படிப்பா அதுக்கு நாங்கள் கேரண்டி அப்படிங்கிற மாதிரி செய்யணும் ஹீரோலாம் பயங்கரமாக டைலாக் கொடுக்க இவங்க இதை பார்த்துட்டு இருக்க சோய்க்கு என்னது இவனுங்கெல்லாம் இப்படி பேசுகிறானுங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. போகும்போது ப்ளூபெரிலாம் வாங்கிட்டு போயிருப்பாங்களா. ஸோ ப்ளூபெரி எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்க ஹீரோ வந்துட்டு ஆக்சுவலி ப்ளூபெரி சாப்பிட்டா நல்ல மெமரி பவர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இதை கேட்டு சோய் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடறா. டே எப்பெல்லாம் எங்கள் அப்பாட்ட அம்மா அம்மாட்ட பேசுறீங்கடா அப்படிங்கிற மாதிரி சோய் சிரிக்க ஆரம்பிச்சிருவா. ஸோ இது முடிச்சோன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து போய் ஸோ ஜேயு கிட்ட பேசலான்னு போவாங்க. ஆக்சுவலி ஜேயு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பா. ஸோ சோயு போய் பேசலான்னு சொல்லி போகும்போது இங்கே பாரு இந்த மாதிரி நான் படித்தெல்லாம் முடிச்சுட்டு காலேஜ் போயிடுவேன், ஸோ போனால் அங்கே இருக்க பசங்களாம் என்ன ரேகிங் பண்ணுவாங்க, நீ இருந்தால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவளும் நிறைய பிட்டு போட்டு பார்க்க ஆக்சுவலி ஜேயுக்கு புரிஞ்சிருது இவன் நம்மளை படிக்கத்தான் கூப்பிட்றான்னு. இவன் திரும்பி வந்துட்டு இங்கே பாரு நீ போய் படிக்கிறனா படி என்னெல்லாம் கூப்பிடாது அப்படிங்கிற மாதிரி ஜோயி சொல்லுவாள். நீ என் மேலே கோவப்படுற நான் உன்னை படிக்கத்தானே கூப்பிட்றேன், நீ வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஆனால் இப்படி இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சோன்னே ஜோய்க்கு நல்லா புரிஞ்சிருது இவளை வந்து நம்மளை படிக்கத்தான் கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே காமனாகவே ஒரு விஷயத்தை நம்ம பேசும்போது அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் 2 பேர் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் பேசினோம்னா அந்த பிரச்சனை காணாமல் போயிடும். ஸோ இப்படி இவங்க 4 பேருமே ஒரு வழியாக ரெடி ஆகிடுறாங்க. ஸோ கட் பண்ண இந்த பக்கம் லீ ஜோனுக்கால அவன் ஃபோன் எடுத்து வச்சுட்டு ஒருத்தனுமே மெசேஜ் காணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். கரெக்டாக அந்த இடத்துக்கு செய்யணும் வந்துட்டு குரூப்லேருந்து லெஃப்ட் ஆகிருப்பான், அவன் திருப்பி ஜாயின் ஆகிருப்பான். ஸோ இதை பார்த்து லீ ஜோனும் பயங்கரமாக ஹாப்பியாக இருப்பான். ஒரு வழியாக பிரிஞ்சு போன ஸ்டடி குரூப் எல்லாருமே ஒன்று சேர்ந்துருப்பாங்க. இந்த பக்கம் மேம் வந்துட்டு பெட்டிஷன் வந்து கேன்சல் பண்ணி சொல்லியிருப்பார் பிரின்சிபல் சார். அவர்கிட்ட போய் இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க பட் ஆனால் என்னால் பண்ண முடியாது, ஏன்னா நானாவது இந்த ஸ்கூலுக்கு நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் என்னோட வேலையில் கரெக்டாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கிட்ட பிரின்சிபல் சார் பயங்கரமாக காண்டாக இருப்பார். என்ன நினச்சிட்டு இருக்க, முன்ன மாதிரி உன்னோட ஸ்டடி குரூப்பு உங்க கூட இல்லை, ஸோ நீ என்ன தைரியத்தில் நீ இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம 5 பசங்களுமே ஒன்று சேர்ந்து வந்திருப்பாங்க. அதாவது ஸ்டடி குரூப் பிரியலை அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இப்படி இவங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது லீஜூன் சொல்கிறான், அதாவது எப்படி என்ன பண்ணலாம், ஆக்சுவலி பெட்டிஷன் மேம் வந்து கன்ஃபார்மாக போடுவேன்னு சொல்லிட்டாங்க, ஸோ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஒயிட் ஹேர் பையனும் அங்கே தான் இருந்திருப்பான். ஸோ அவன் சொல்கிறான் ஆக்சுவலி மேம் பெட்டிஷன் போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, இதுக்கு முன்னாடி பெட்டிஷன் போட்டவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுது, பார்க்கோவோட அம்மா வந்து குத்தி கொண்டுட்டாங்க, ஸோ மேமுக்கும் அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க, நம்ம சொல்ல முடியாது மேமையும் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இதை கேட்டுட்டு கல்வி வந்துட்டு அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஸோ அவன் என்ன ஐடியா கொடுப்பானா, ஒன்று நம்ம எல்லாருமே சேர்ந்து போய் வில்லனை எப்படியாவது அடித்து பிளாக் பண்ணிடலாம், ஸோ மேம் வந்து ஒழுங்கு போய் பெட்டிஷன் சப்மிட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனால் அது ரொம்ப ரிஸ்க் ஆச்சு, நம்ம எந்த ஃபைட்குள்ளேயும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி லீயும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்லும்போது ஸோ அப்போ என்ன பண்ணலாம், மேமை போய் ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஐடியா கொடுக்குறான். ஸோ 2 ஆப்ஷன், ஒன்று போய் இவனை பிளாக் பண்ணணும், இல்லைனா மேமுக்கு போய் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். ஸோ இப்படி இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறத ஹீரோ வந்து சைலண்ட்டாகவே ஃபுல்லாக கேட்பான். ஸோ கேட்டு முடிச்சுட்டு நம்ம ஃபைட்டில் இன்வால்வ் ஆகிறது ரொம்ப ராங்கு, ஏன்னா நம்ம இப்போ தான் ஓரளவுக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகிட்டு வருது, திருப்பி நம்ம ஃபைட் பண்ணால் மேமே நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க, ஸோ நம்ம போய் எல்லாருமே மேமுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். Until then, bye from Cellu Voice Over. Tata, bye bye.